உங்களுக்கு தெரியும் பிரியாணியை எவ்வளோ நேரம் தம்மில் வைக்கணும்னு. உங்களுக்கு தெரியும் அந்த அரிசி எவ்வளோ நேரம் போகணும், இந்த அரிசி எவ்வளோ போகணும்னு. அவருக்கு தெரியும் யார் யாரை எப்போ ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். கனெக்டட் வித் காட், தேவனோடு இணைந்திருப்பது, ஆசீர்வாதங்களை தேடி ஓடுவதல்ல, பிரபலமாயிருக்க துடிப்பதல்ல. ஆபிரகாம் அப்படியே 25 வருஷம் ஆச்சு, அப்படியே இருந்தான். பைபிள் சொல்லுது ஒரு உற்பத்தி கால திட்டத்தில், பாருங்க காலம் வருது, சரியான காலத்துல, அந்த உற்பத்தி கால திட்டம்னா 10 மாசம், அந்த உற்பத்தி கால திட்டத்திலே நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பாய். கைத்தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு. ஹல்லேலூயா. டைம் தான். கர்த்தராகிய நான் இதை விடிய வசனத்தை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செய்வேன். கைத்தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு. டைமான பிறகு அவர் விட்டா அது கெட்டு போயிடும். அவருக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் தோசை எந்த நேரத்தில் திருப்பணும்னு, உங்களுக்கு தெரியும் ஆஃப் பாயில் எந்த நேரத்தில் எடுக்கணும்னு, உங்களுக்கு தெரியும் பிரியாணியை எவ்வளோ நேரம் தம்மில் வைக்கணும்னு, உங்களுக்கு தெரியும் அந்த அரிசி எவ்வளோ நேரம் போகணும், இந்த அரிசி எவ்வளோ போகணும்னு. அவருக்கு தெரியும் யார் யாரை எப்போ ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். நன்றாக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எஸ் எஸ், ரைட் டைம். ஆமென். ஜனங்கள் 400 வருஷம் எகிப்திலே அடிமையா இருப்பார்கள். டைம், எல்லாம் டைம். அந்தி கிறிஸ்து ஆட்சி டைம். இவ்வளவு ஏங்க இயேசுவுக்கே பிதா டைம் தான் வச்சிருந்தாரு. அவர் 30 வயது ஆன போதுதான் பிதா அவரை பயன்படுத்தவே ஆரம்பிக்கிறாரு. 3.5 வருஷம் முடிச்சப்ப பிதா இதோட முடியுதுன்றாரு. கரெக்டா டேட் வரைக்கும் சொல்லிட்டாரு. இயேசு சொல்றார், இன்றும் நாளையும் நான் உயிரோடு இருந்து நாளை மறுநாளிலே நான் நிறைவடைவேன். கை தட்டுங்க அவருக்கு. ஆமென். எல்லாம் டைம். நீங்க பதறவே கூடாது. ஒய்யா மரத்துக்கு நீங்க பாட்டுக்கு எக்ஸ்ட்ரா 100 குடம் தண்ணி ஊத்துனா சீசன் இல்லாத டைம் கொஞ்சம் மாம்பழம் என்ன செஞ்சிடாது, வந்துடாது. அது சீசனுக்கு வரும். அப்போ 1 குடம் தண்ணி ஊத்தலாம் வந்துடும். உங்க வேலை தேவனோடு இணைந்திருப்பது, அவசரப்படாமல் பதறாமல். விசுவாசிக்கிறவன் சொல்லுங்க பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான். நீங்க ஏன் பதறீங்க? பதறாதீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல. கையை தட்டுங்க வந்தவர்கள். கழுகு நீங்க. ஆமென். பிரச்சனையா வயசுதான் அப்படின்னா, வயசு உங்களுக்கு போகாது. வருஷம் போகும் சார், ஆனா உங்க வயசு போகாது. ஏன் போகாது? நீங்க காத்திருக்கிற ஆளு. கை தட்டுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்க. when you are waiting for the Lord, you will back to your youth days. you will be back to your youth days. உங்களுடைய இளம் வாலிப நாட்களுக்கு திரும்புவீர்கள். கர்த்தர் உங்களை விதமாக ஆசீர்வதிப்பார். அவருக்கு தேவை தன்னை நம்பி தன்னுடைய நேரத்திற்காய் காத்திருக்கக்கூடிய ஒரு நபர். அதற்கு முன்பாக வரங்கள் கிரியை செய்யலாம், அற்புதங்கள் நடக்கலாம், கூட்டங்கள் கூடலாம். ஆனால் என்னுடைய நேரம் வரும் வரைக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதான் முக்கியம். யோசேப்புக்கு வரங்கள் கிரியை செய்தது, ஆனால் அவன் ஜெயிலுக்குள்ளதான் இருந்தான். ஹல்லேலூயா. அவன் நினைச்சான் பணபாத்திரக்காரனுக்கே செஞ்சுட்டோம் அற்புதத்தை. அவன் நேராக போய் ராஜாட்ட சொல்லி பிக்கப் ஆகி இதோட அப்படியே பிக்கப் ஆகி வந்துடும் நினைச்சான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 வருஷமா 6 வருஷமா கணக்கு சொல்றாங்க, ஒண்ணுமே நடக்கல. ஏன்? தேவன் வச்சிருக்க டைம்ல தான் நம்மளை ஆசீர்வதிக்க போறாரு. அதனால ரொம்ப சிந்திக்காதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப சிந்திக்காதீங்க. அது தன் காலத்துல தானா நடக்கும். கை தட்டுங்க.